பி எ ஃபிளெக்சிபிள், பி அக்வைண்டட் வித் எவ்ரிஒன். எல்லாரோடும் சமாதானமாயிருங்கள். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சரி, ஊழியர்கள் சங்கம் அமைக்க கூடாது. ஊழியர்கள் பாஸ்டர் அம்மாக்கள் மகளிர் குழுக்கள் அமைக்க கூடாது. புரியவே இல்லை. பாஸ்டர் அம்மாக்கள் தமிழ் புரியுதா? அந்த அம்மா மட்டும் 2 பேர் சேர்த்துக்கும். எப்போ பாருங்க, எல்லாம் பாருங்க, அப்படி பண்ணும்போது நீங்க நல்ல தாயா இருக்க மாட்டீங்க. கவனிக்கிறீங்களா? இப்போ எனக்கு மூணு பொம்பளை பிள்ளை இருக்குது. இப்போ ஒரு பிள்ளை ஒரு மாதிரி பார்த்து இன்னொரு பிள்ளை ஒரு மாதிரியை பார்த்தா எப்படி இருக்கும்? இன்னொன்னு தெரியுமா? நான் உனக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா அந்த பொண்ணு சொல்லுது, டேடி எனக்கு வாங்கி கொடுத்தாரு. புரிய மாட்டதில்ல. டேடி எனக்கு நான் எப்படி சொல்லாம இருப்பேன்? எங்க தங்கச்சி ஆச்சே. புரியுதா உங்களுக்கு? எ பாஸ்டர் மஸ்ட் பி அதாவது நியூட்ரல். ஒரு தகப்பன் சமநிலை பிரமாணமா இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதான் நான் சொன்ன ஃபிளெக்சிபிள் சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. 2வது, தகப்பன் செயல்படுகிற தகப்பன். செயல்படாம இருந்தா அவர் அப்பாவா? சாப்பிடுறது தூங்குறது. நிறைய பேரை பார்க்குறேன், வேலைக்கு போவாரு, வருவாரு, சாப்பிடுவார், தூங்குவார். அவர் யாரு? செயல்படாத தகப்பன். நீங்க பாருங்க, ரொம்ப துக்கமான விஷயம். எல்லா சபைகள்லயும் 90% பெண்கள், 10% என்ன காரணம்? இப்ப நல்ல முதல்ல கணவனா இருந்தால் நல்ல தகப்பனா இருப்பார். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் சொல்றதுல. நல்ல கணவனா இருந்தா எல்லாம் மனைவி மாதிரி சொல்லுங்க, நிறைய சொல்லுங்க, ஆவதும் பெண்ணாலே. அதை மட்டும் உங்களால மாற்ற முடியல? அதை மட்டும் ஏன் மாற்ற முடியலன்னு சொல்றேன். உங்களால முடியும். நீங்க அதாவது இப்படி சொன்னா உங்களுக்கு நீங்க சுய தேவைக்காக வாழறீங்க. ஒத்துப்பீங்களா தெரியல எனக்கு. சுய தேவைக்காக. நம்பர் 1, a father loves the family. படிக்கிற father loves the family. Number 2, a father provides the family. ஒரு குடும்பத்தின் தேவை சந்திக்கிறான், அவன் தான் தகப்பன். எபேசியர் 1 தீமோத்தேயு 5:8. 1 தீமோத்தேயு 5:8. 1 தீமோத்தேயு 5:8. சீக்கிரமா. தமிழ் பைபிள் விசாரியாமல், ஆங்கிலத்தில் அதாவது ப்ரொவைட். தொடர்ந்து படிங்களேன். அவன் விசுவாசத்தை பரிகரித்தவரும் அவிசுவாசியும் கெட்டவனுமாய் இருக்கான். படிங்க. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனான். எப்படிங்க? தன் வீட்டாரையும். ஹலோ, நல்லா சாப்பிட்டீங்களா? அந்த விசாரிப்பு இல்ல, ப்ரொவைடிங். ஒரு பாஸ்டருடைய ஊழியம் தான். இவனிங்க வாங்குறது மட்டும் நம்முடைய ஊழியம் இல்லை, கொடுப்பது நம்முடைய ஊழியம். தமிழ் பைபிள் என்ன போட்டுருது? ஒரு நிமிஷம். நம்ம விசாரிச்சா அவன் தேவை சந்திக்கப்பட்டுருவான். நம்ம விசாரிச்சா அவன் தேவை சந்திக்கப்பட்டு